நாளைக்கு ஒரு சின்ன பதவிக்காக சின்ன கட்சியில் போய் ஆனால் உண்மை அதல்ல. அரசாங்கங்கள் உண்மைகள் மறைக்கப்படுது தமிழக அரசு பொறுத்தவரை. அவர் சொல்லும் பொழுது பார்த்தா என்னமோ தீவிரவாதி இயக்கிற மாதிரி சொல்றாரு. 99% பழைய ஆட்கள் எல்லாருமே நாடு முழுவதும் இருக்கவங்க எந்த இயக்கத்துக்கும் போனதா எந்த ரெக்கார்டும். இந்த காலகட்டத்துக்கு மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்க? அரசியலில் பொதுவாக பண அரசியலிருந்து மாற்று அரசியல் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அது நிஜமா? நிச்சயமா நிஜம். அதனுடைய சாட்சி இந்த தேர்தலுடைய வெற்றி தான். சரி, அதுக்கு உதாரணங்கள் இந்த 2 மாதமா எல்லா சேனல்ஸ்லையும் பேசிட்டு இருக்காங்க. டிபேட் முதல் கொண்டு நம்ம கோயம்புத்தூரை பொறுத்தவரை எப்பவுமே மக்கள் எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்குறாங்க. சரி, தவறு செய்தவங்களை மனசுக்குள்ள வச்சுக்கிறாங்க, நேரம் வரும்போது காமிச்சிடுறாங்க. அதுக்கு பல உதாரணங்கள் கோவை மாநகரில் இருக்கு. சரி, கோவை மக்களை பொறுத்தவரை அவங்களுக்கு நேரடியா அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யணும். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல இன்னைக்கு பஸ்கள் போக்குவரத்து டவுன் பஸ் குறைவா இருக்கு. நம்பர் 5 ஆகட்டும், 1C ஆகட்டும், 7ஆம் நம்பர் ஆகட்டும், ஒரு காலத்துல ஒவ்வொரு வண்டியுமே 50க்கும் மேற்பட்ட வண்டிகள் இருந்தது. இன்னைக்கு ஒரு நாள் முழுவதுமே 5 பஸ் வர்றது சிரமமா இருக்கு. எதனால அப்படி இருக்கு? அரசாங்கங்கள் பட்ஜெட் பற்றாக்குறையினால புதிய பஸ்ஸுகள் விடுறதில்ல, டிரைவர் கான்ட்ராக்டர் குறைவு, அதனால புதிய வாகனங்கள் வாங்குவதில்லை. இதனால பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. அதிகாரிகிட்ட நம்ம பேசுறோம், பஸ் குறைவா இருக்கு, போக்குவரத்துக்கு இடையூறா இருக்குன்னு. அவங்க என்னங்கிறாங்க, காரணத்தை மக்கள் மேல திருப்பி விடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் இன்னைக்கு 2 சக்கர வாகனம் வச்சிருக்காங்க, வீட்டுக்கு ஒரு கார் வச்சிருக்காங்க, பஸ்ஸுடைய பயணம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் மேல காரணத்தை திருப்பி விடுறாங்க. ஆனா உண்மை அதல்ல. அரசாங்கங்கள் உண்மைகள் மறைக்கப்படுது தமிழக அரசை பொறுத்தவரை. நம்மள மாதிரி டவுன் பகுதிகளில், குடியிருப்பு பகுதிகள், உதாரணம் ராமநாதபுரம் பகுதியில் பார்த்தீங்கன்னா பெயிண்டர்கள், வீட்டு வேலைக்கு போறவங்க, மற்ற கம்பெனிகளுக்கு போறவங்க, இவங்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம் 50 பேர் 100 பேர் நின்று வாயை திறந்து பஸ் எதிர்பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த நிலை பழைய காலத்துக்கு திரும்பின மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது தமிழக அரசு இது கவனம் கொள்ளணும் இல்லைங்களா? சரி, இப்போ இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில பெரிய பெரிய அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே அரசியல் ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி கட்சி மாதிரி வெவ்வேறு கட்சியில் போய் பதவிக்காகவும் புகழுக்காகவும் போகிறாங்க. நீங்கள் ஏன் பாஜகலே இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க? ஏதாவது காரணம் இருக்கா? அசைக்க முடியாத காரணங்கள்? நிச்சயமாக இருக்குது. அசைக்க முடியாத காரணங்கள்னா, எப்போவுமே அரசியலுங்கிறது பிரதமர் சொன்னது தான், நம்ம சேவகன். நம்ம மனசுல பாஜக ஆகட்டும், RSS ஆகட்டும் நமக்கு புகுத்தி கொடுத்தது வந்து சேவை செய்யுங்கிற மனப்பான்மை. அந்த மனப்பான்மையில் இருக்கவங்க மற்ற கட்சிகள்ல போய் அதுக்கு வாய்ப்புகளே இல்லை. நீங்க சேவை செய்யணும்னு நினைச்சா இந்த கட்சியில தான் பண்ண முடியும். வேற எந்த கட்சியிலும் போய் நீங்க சேவை செய்ய முடியாது. அதுதான் முதல் அடிச்சு சொல்றீங்க. நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியை நேசிக்கிறவர்கள் மாற்று கட்சியை சிந்திக்கவே முடியாது. அங்க எந்த விதமான சேவையும் இல்லை. அவங்களுக்கு பதவி, பணம், புகழ், ஏதாவது நமக்கு பேக்ரவுண்டுக்கு இது ஆகுமா அப்படிங்கிற சிந்தனை தான் அதிகமா இருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நிறைய பேர் வேற இயக்கத்துக்கு போனதா சொல்றாங்க. போனவங்க எல்லாருமே குறிப்பிட்ட 10 ஆண்டுகளுக்குள், இன்னும் தெளிவா சொல்லணும்னா மோடி அவர்கள் 12 ஆண்டுகள் பிரதமரா இருங்க பொழுது யார் யார் உள்ள வந்தாங்களோ அவங்க தான் 99 வெளியே போயிருப்பாங்க. 1% யாராவது தடுமாறி சூழ்நிலை புரிதல் இல்லாம போயிருக்கலாம். 99% பழைய ஆட்கள் எல்லாருமே நாடு முழுவதும் இருக்கவங்க எந்த இயக்கத்துக்கும் போனதா எந்த ரெக்கார்டும். உண்மைதான். நம்மளும் பார்க்குறோம் அரசியலில். அதான் கட்சி மாறினவங்க யாரும் இல்லை. உங்களுக்கு அந்த கட்சி மாறினங்கிற சிந்தனை துளியோட கிடையாது? இல்லை, நிச்சயமா எப்பவுமே வராது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா. காரணம் வந்து இது வந்து நம்ம நேசிச்ச முதல் கட்சி. கடைசியும் அதாத்தான் இருக்கணும். அங்க போய் நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆமா, இதே தான் பண்ணணும் நீங்க. ஏன்னா சேவை செய்யணுங்கிற எண்ணம் மட்டும்தான் நம்ம கிட்ட இருக்கு. ஆமாங்க. நீங்க சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்தா நம்ம அங்க போகலாம் நாளைக்கு காலையில. ஆமாங்க. அங்க போனா இன்னைக்கு சூழ்நிலை எப்படி இருக்குது? எல்லா கட்சிகளோட நிலைமை இன்னைக்கு இந்தியா முழுவதும் எப்படி இருக்குது? பாஜக தான் முன்னோங்கி இருக்குது. அது உண்மைதான். கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியா முழுவதும் 30க்கும் மேற்பட்ட மாநிலங்கள்ல முதலமைச்சர், எத்தனாயிரம் MLAக்கள்.
எத்தனை ஆயிரம் எம்பிக்கள், சரி. இத்தனை பதவி கொண்ட கட்சியில கௌரவமா அந்தஸ்தா நம்ம இருக்கிறது இப்படியே இருக்கும். நாளைக்கு ஒரு சின்ன பதவிக்காக சின்ன கட்சியில போய் தேவையில்லை. எலிக்கு தலையா இருக்கிறத விட புளிக்க வாழா இருந்துட்டு நிச்சயமா சரிதான். சரி. அப்புறம் இந்த ஒழுக்கம் வந்து வேற எந்த கட்சியிலுமே இல்லை. நீங்க இதுக்கு பின்பலமே ஆர்எஸ்எஸ் நிறைய பேர் சொல்றாங்க. நேற்றும் கூட ஒரு பேச்சாளர் பேசும்போதும் கூட யூடியூப்ல தான் பார்த்தேன். அவர் சொல்றாரு, இந்த நாட்டில் இந்த நாட்டை யார் இயக்குறாங்கன்னு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க. சொல்லாத நபர் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத், அவரு தான் இயக்குறாரு தெரியுமா. அவர் சொல்லும் பொழுது பார்த்தா என்னமோ தீவிரவாதி இயக்குற மாதிரி சொல்றாரு. எவ்வளவு சுத்தமானவங்க, எவ்வளவு தெளிவானவங்க, நாட்டுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சு வேலை செய்யணுங்கிற எண்ணம் கொண்டவங்கள ஒரு தீவிரவாதி கோணத்துல இயக்குறாங்கன்னு சொல்றாரு. என்ன தர்மம், நம்ம தர்மத்தொண்டு போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. அதனால அவர் அப்படித்தான் பேசுறாரு. இன்னொன்னு, ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரை என்ன சொல்றாங்க, அந்த இயக்கத்துல யாரும் இல்லை, ஒண்ணும் இல்லைன்னு சில பேர் கேலி பண்றது. சில பேர் ஆர்எஸ்எஸோட வலிமையை இன்னைக்கு இருக்கிற திருமாவளவன் மற்றவர்கள்லாம் பேசுனது யூடியூப்ல பார்த்துருக்கீங்க. வலிமையுடைய தன்மையும் ஒழுக்கத்தை பற்றியும். நிச்சயமா ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரை இந்த நாட்டுக்கு தேவையான ஒரு இயக்கம், சிறப்பான ஒரு இயக்கம். அதோட தொடர்பு வச்சுக்கிறவங்க எல்லாத்துக்குமே வாழ்க்கை, நாடு எல்லாம் சிறப்பாக இருக்கும். சரி.